அனைத்து கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியான மீட்டரை பொருத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு கால் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களின் உதவியுடன் செயல்படும் கால் டாக்ஸி நிறுவனங்கள் பயன்படுத்தும் செல்போன் அப்ளிகேஷன் மீட்டர்களால் சாதாரண கால் டாக்ஸி உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக அச்சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே ஒரே மாதிரியான ஸ்பீடா மீட்டரை அனைத்து கால் டாக்ஸி நிறுவனங்களும் பயன்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு கால் டாக்ஸி சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அனைத்து கால் டாக்ஸி நிறுவனங்களுக்கும் ஒரே மாதிரியான பயண கட்டணத்தை தமிழக அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர். பன்னாட்டு கம்பெனிகளை வரவை தடுத்து நிறுத்தி ஆன்லைன் வர்த்தகத்தில் ஆப்ஸ் மீட்டரில் அவர்கள் கட்டண கொள்ளை அடிப்பதை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் எங்களது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அந்த ஆப்ஸ் மீட்டரை தடை செய்ய வேண்டும் என்றுதான் எங்களது முக்கிய கோரிக்கை. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள 300க்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி ஓனர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 17ஆம் தேதி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.